செய்தியை பார்த்து வருகிறோம். குவாரி மோதல் வழக்கில் தற்போது போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் விடுவிப்பு என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மணல் குவாரி மோதல் வழக்கு விவகாரத்தில் தற்போது அமைச்சர் சிவசங்கர் விடுவிப்பு என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் உட்பட 27 பேரையும் விடுவித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி என்ற இடத்தில் மணல் திரட்டுக்கு எதிராக கடந்த 2015ஆம் ஆண்டு இப்போதைய போக்குவரத்து அமைச்சராக இருக்கக்கூடிய அப்போதைய குன்னம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவசங்கர் தலைமையிலான ஒரு போராட்டம் என்பது நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் போது மக்களுக்கும் போலீசாருடைய தடியடி என்பது ஏற்பட்ட நிலையில் இந்த வழக்கு என்பது பொது சொத்துக்கு சேதம் அளித்த வழக்கு என்பது கடலூர் நீதிமன்றத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தற்போது நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை வழக்கு தொடர்பாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று காலை கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜரானால் தற்போது அதில் விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் உட்பட 27 பேரும் தற்போது விடுவித்து தற்போது தீர்ப்பு என்பது வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக போக்குவரத்துறை அமைச்சர் அப்போதைய குன்னம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தபொழுது பொது சொத்துக்கு சேதம் விளைத்த வழக்கு தொடர்பாக இந்த நீதிமன்றத்தில் வழக்கு என்பது நிலுவையில் இருந்தது. இந்த வழக்கிலிருந்து தற்போது போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தற்போது விடுவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.